நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். முருகப்பெருமான் சூரனை தடிந்த சுடரிலை நெடுவேலாக காட்சியளிக்கின்ற சிறப்புக்குரியவன். இந்த சூர்தடிந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? சூரன் ஆணவத்தினுடைய அடையாளம். உயிர்களே ஒரு 3 வகையான மலங்கள் பிணித்திருப்பதாக, கட்டியிருப்பதாக சித்தாந்தங்கள் சொல்லுகின்றன. ஆணவம், கன்மம், மாயை என்று 3. அதில் இந்த மாயை இல்லாமல் போகும். கன்மம் என்று சொல்லக்கூடிய வினை நல்லதும் தீயதும் ஒப்பாகின்ற பொழுது அது நீங்க பெறுவது. ஆனால் இந்த ஆணவம் உயிரை எப்பொழுதும் பற்றி இருக்கின்றது. அது உயிரை விட்டு நீங்காது, ஒடுங்குமே ஒழிய ஒழியாது என்கிற தன்மை ஆணவத்துக்கு உண்டு. அதை சொல்லுவதுதான் முயலகன் மீது ஊன்றிய திருவடியோடு இருக்கின்ற ஆடல் வல்ல பெருமானுடைய உருவமும் கூட. அப்படி ஆணவமான படலத்தை கிழித்து அறிவிலே மெய்ஞானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல குறியீடாக சூர்தடிந்த நிகழ்வு அமைகின்றது. சூரனை கடல் நடுவே மாமரமாக நின்றபோது வேலெறிந்து பிளந்தார் முருகப்பெருமான். ஒரு சேவலும் ஒரு மயிலும் உண்டானது. மயிலை வாகனமாக ஏற்றார், சேவலை கொடியாக்கினார் என்று கந்தபுராணம் உள்ளிட்ட முருக இலக்கியங்கள் கூறுகின்றன. சூரனை அழிக்காமல் ஏன் ஒடுக்கினார் என்று கேட்டால், ஆணவத்தை அழிக்க முடியாது, அடக்கி வைக்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது வேல் எடுக்க வேண்டும். வேல் ஞானத்தினுடைய அடையாளம். கூர்மையான, அகன்ற, ஆழமான அறிவு தெளிந்த நல்லறிவாகிற பொழுது அது ஞானமாகிறது. அந்த ஞானத்தால் ஆணவத்தை அடக்க முடியும், ஒடுக்க முடியும், வெல்ல முடியும் என்பதைத்தான் சூர்தடிந்த முருகன் நமக்கு சொல்லுகின்றார். சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.